Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடந்து வருகிறது என்பது சம்பந்தமாக வெளிவந்து கொண்டிருக்கும் ஊடக செய்திகளை பார்ப்போம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஒரு கடுமையான மிரட்டலை தொடர்ந்து ஈரானுக்கு விடுத்த வண்ணமே உள்ளார். அதாவது இலங்கை நேரப்படி இன்று இரவு அல்லது இன்று அதிகாலை அல்லது நாளை, அதாவது இலங்கை நேரப்படி விடிந்ததும் ஈரான் மீது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யும். அதற்கு முன்னதாக ஹோர்மோஸ் நீரினை திறக்கப் போறியா இல்லையா என்று சொல்லி ஒரு கூடாத வார்த்தையில், அதாவது இன்னொரு மாதிரி ஊடகங்கள் சொல்லுது, ஒரு தூசண வார்த்தையை பயன்படுத்தி ஹோர்மஸ் திறக்க போறியா இல்லையா என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த தூசண வார்த்தை அதிக ஊடகங்களில் சென்சர் செய்யப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடும். அதே வேளை இது சம்பந்தமாக அமெரிக்காவில் உள்ள மூத்த எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் எல்லாம் கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மென்டாலிட்டி பேசன், ஒரு வல்லரசு நாட்டுடைய அதிகாரத்தில் இருப்பவர் இப்படி பேசக்கூடாது என்று இவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக செய்தி வருகிறது. ஆனால் ஈரானோ, நாங்க திறக்க மாட்டோம், அடிச்சு பாரு என்று சொல்றதுக்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஈரானை மிரட்டினத்துக்காக ஈரான் இன்று இஸ்ரேல் மீது பலத்த கொலைவெறி தாக்குதல்களை செய்துள்ளது. உடனே இஸ்ரேல் காட்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு, ஈரான் அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறது, ஈரான் தாக்குதலை கடுமையாக்கி விட்டது, பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறார்கள், அப்படி இப்படின்னு இன்று ஊடகங்கள் அழுத காட்சியும் இன்று வந்தது. அந்த அளவு இன்று செம்ம சாத்துன்னு சொல்லலாம். அதிகமான ஊடகங்கள் தாக்குதலை மறைத்துள்ளது. டிமோனா அணு நிலையத்தின் மீதும் நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்தி கிடைக்கின்றது. ஆனால் இன்னும் வெளிப்படையாக எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. இந்த இஸ்ரேல் காட் சொல்றாரு, சகல பொதுமக்களையும் எச்சரிக்கையாக இருக்கும்படி நாங்க விசேட SMS சேவையூடாக இஸ்ரேல் மக்களை நாங்கள் அலர்ட் செய்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையிலே இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து இப்படி மிரட்டினத்துக்கே இப்படி என்று சொன்னால், நாளை காலை ஈரான் மீது இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால், அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்க, ஈரானுடைய சகல எண்ணெய் நிலையங்களையும், எண்ணெய் சேகரிக்கும் எண்ணெய் தாங்கிகள் அனைத்தையும் அழித்து விடுவோம். இது மாத்திரம் இல்லாமல் மின்சாரம், தொலைத்தொடர்பு, நீர்த்தாங்கிகள், நீர் சுத்திகரிப்பு இடங்கள் போன்ற மக்கள் பாவிக்கும் பல்வேறு பொது இடங்களை நாங்கள் தகர்த்து எரிந்து விடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசி வருகிறாரு. ஆனால் பேசினதுக்கே இஸ்ரேலுக்கு இந்த அடின்னு சொன்னா, நாளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஈரானுடைய அடிக்கட்டுமான வசதிகளை சீரழிக்குமானால் நிச்சயமாக அதனுடைய விளைவு இஸ்ரேலுக்கு மிக மிக மோசமாக அமையும் என்பது இன்று நடந்த செய்திகளை கேட்கும் போது எதிர்வு கூறக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே சகோதரர்களே, 2 செய்தி வந்துள்ளது. அதாவது ஈரானுடைய அணு மின்சாரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதலாகத்தான் இஸ்ரேலுடைய டிமோனா மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் 2 சம்பவங்கள் பற்றி விரிவான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. மேற்படி நடந்த 2 சம்பவங்களிலும் அணு கசிவுகள் வெளியாவது போல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் செய்திகள் அவற்றின் உண்மைத்தன்மையை புரிய வைக்கும். அதேவேளை சகோதரர்களே, இன்று ஈரானுடைய முக்கியமான ஒருவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏவுகணை தாக்குதலில் கொலை செய்துள்ளது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாருன்னு சொன்னா, ஈரானுடைய உளவு பிரிவு, IRGC உடைய உளவு பிரிவு தலைவர் ஜெனரல் மஜித் காத்தமி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு சோகமான செய்தியும் இன்று ஈரானிய தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலடியாகவோ தெரியவில்லை, இன்று சாரமாரியான தாக்குதலை இஸ்ரேல் முழுவதும் பரவலாக ஈரான் செய்துள்ளது. இந்த தாக்குதல்ல அதிகமான பொதுமக்கள் காயப்பட்டுள்ளதாகவும் ஒரு இஸ்ரேலிய பொதுமகன் மாத்திரமே உயிரிழந்ததாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் இது ஒரு பச்சை பொய் என்கிறது தெரியும். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே சகோதரர்களே, இப்போது ஈரானின் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை செய்த காட்சியை பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதற்கான விளைவும் மிக மிக விரைவில் இஸ்ரேலுக்கு கிடைக்கும். அடுத்தது அரபு ஊடகம் பஜிர் தொலைக்காட்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது பாகிஸ்தான் ஊடாக ஈரானுக்கு அமெரிக்கா தூது அனுப்பிக்குது. ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தத்தை நாங்கள் விரும்புகிறோம், அதற்காக சில உடன்படிக்கைகளை நாங்கள் உங்களோடு எட்ட விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டு ஈரானுக்கு மேல உள்ள அவ்வளவு பொருளாதார தடையும் நாங்கள் நீக்கிறோம், நீங்க ஹோர்மோஸ் நீரிணையை இப்போது திறந்து விடணும். அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஈரானோடு தயாராக உள்ளது என்று இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தான், ஈரானுக்கு அமெரிக்கா சொன்ன விஷயங்களை அனுப்பி உள்ளது. இந்த வகையில இந்த இடத்துல பாகிஸ்தான் நடுநிலை வகிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது செய்திகள் எழுதுறாங்க, இந்த தெற்காசியாவில் காணப்படுற பாகிஸ்தான் ஒரு முன்மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவதாம். அதாவது இப்போது உலகத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைக்கு பாகிஸ்தான் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுவது என்று ஊடகங்கள்லாம் எழுதுறாங்க. ஆனா சகோதரர்களே, பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்காவோட திருப்திக்காக இன்னும் ஆப்கானிஸ்தான் அப்பாவிகள் மீது இந்த பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறான். தான் தனிப்பட்ட ரீதியில இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்து கொண்டு பொது வாழ்க்கையில 2 பேருக்கு இடையில சமாதானம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க இவங்க. யாரு? பாகிஸ்தான். இன்னும்
குற்றச்சாட்டுகளுக்கு மேல் குற்றச்சாட்டுகள் குவிக்கப்பட்டு இன்னும் இம்ரான்கான் பாகிஸ்தானில் சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு அரசாங்கம் கொண்டு வர அமைதி திட்டத்தை எப்படி ஈரான் ஏற்றுக்கொள்ளும்? ஈரான் சென்ற மாதம் பாகிஸ்தானுக்கு அறிவித்திருந்தது, நம்மளுக்குள்ள சண்டை பிடிச்சு கொள்ளாதீங்க, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க, ஆப்கானிஸ்தானுக்கு அடிக்கிறத நிப்பாட்டுங்க, பேச்சுவார்த்தை மூலம் செய்வோம் அப்படின்னு ஈரான் தெளிவாக இந்த யுத்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தது. அதெல்லாம் காதலையே வாங்கிக் கொள்ள இந்த ஷெபாஸ் ஷரீப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப், உங்களுக்கு தெரியும், சென்ற ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இந்த தெற்காசியாவுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும், நீங்க தான் தெற்காசியாவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி பேசின செய்திகள் எல்லாம் ஊடகங்களை பார்த்திருந்தீங்க. இப்படி அமெரிக்காவுக்கு பின்னால தெரிகிற இந்த பாகிஸ்தான் இப்ப ஈரான் அமெரிக்காவுக்கு சமாதான பேச்சுவார்த்தை பேசுது. ஏதோ ஒரு விஷயத்துல நல்லதுன்னு பார்த்தாலும் அதுக்குள்ள ஈரானுக்கு பாதகமான விஷயங்கள் தான் உள்ளது என்பது ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டது. அதாவது தற்காலிக போர் நிறுத்தம் எல்லாம் கிடையாது, நிரந்தரமான போர் நிறுத்தம் வரணும், ஈரானுடைய அனைத்து தடைகளும் நீக்கப்படணும். இதற்கு முன்னர் அறிவித்தது போலவே 10 வருஷத்துக்குள்ள எங்கட அனைத்து செலவுகளையும், அதாவது நீங்க எங்க நாட்டில் அழிச்சீங்களே, அழிச்சதற்கான அனைத்து செலவுகளையும் டாலர்ல எங்களுக்கு பணமாக 10 வருஷத்துக்குள்ள செலுத்தணும். அடுத்தது எங்கட அணு சம்பந்தமான எந்த விஷயத்துக்களையும் அமெரிக்கா தலையை நுழைக்க கூடாது. இதுல சில அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வாரத்துக்கு நாங்க தயார். குறிப்பாக என்ரிச் பண்ணுவது, அதாவது செறிவூட்டுதல் சம்பந்தமான விஷயங்களை நாங்க சர்வதேச நெறிமுறைகளுக்கு ஏற்ப நிறுத்தி வைக்கிறோம். இறுதியா இந்த பிராந்திய பாதுகாப்பு மிக முக்கியம். ஆகவே இந்த பிராந்தியத்துல, குறிப்பாக வளைகுடா என்கிற பிராந்தியத்துல அமெரிக்கா எங்கேயுமே நிரந்தரமா கூடு கட்டக்கூடாது, நிரந்தரமா கேம்ப் அடிச்சு இருக்கவே கூடாது. தேவைக்கு வரலாம் போகலாம், நிரந்தரமா கூடு கட்டி தளம் அமைச்சு இங்கேயே முட்டை உற வேலையை அமெரிக்கா செய்யக்கூடாது என்றவாறு ஈரான் தெளிவாக இன்று இஸ்லாமாபாத்துக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு அறிவித்துள்ளது. இது போய் அமெரிக்காட்ட சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்றைக்கும் ஏமாந்து போயிருக்கிறான். அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப ஈரான் சகல பகுதிகளுக்கும் தாங்கள் அடிக்க போறதா அமெரிக்கா சொல்லும் போது, தற்போது அதற்கு முதல் கட்டமாக ஈரான் சொல்லுது, ஹோர்மோஸ மூடி இருந்தோம், இப்போது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நுழைய போகிறோம். அதாவது மறுபடியும் ஹூதிகள் செங்கடல் வழி பாதையை மூடுவதற்கு தயாராகிவிட்டனர் என்று மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் சர்வதேசத்துக்கு, அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விடுத்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ஹோர்மோஸ் மூடப்பட்ட போதே சர்வதேசத்தில் எண்ணெயின் விலை மிக உயர்ந்து விட்டது. இன்றைய கணக்குப்படி ஒரு பீப்பாய் $141 தாண்டி உலக வரலாற்றில் மிக உயர்ந்த விலையை எண்ணெய் அடைந்து விட்டது. இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல்வேறு வகையில் சிக்குண்ட நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்ன ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய பிராந்தியங்கள்ல எண்ணெயில இயங்கக்கூடிய அமெரிக்காவுடைய பொருளாதார மையங்கள், தொழிற்சாலைகள் எல்லாம் முழுமையாக இயக்க முடியாமல் மிகப்பெரிய பொருளாதார அடியை வாங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு அடிபட்டு சென்று கொண்டிருக்கிற வேளையில ஈரான் இப்போது அதைவிட பெரிய குண்டை தூக்கி போட்டு விட்டான். அதாவது நாங்கள் ஹோர்மோஸை மூடுனது போல மறுபடியும் ஹூதிகள் மூலம் செங்கடல் வழிப்பாதையை மூடப் போகிறோம். முடிஞ்சது இந்த வல்லரசு பாடு. இவ்வாறு நடக்கும் போது சகோதரர்களே, எண்ணெயிட விலை மேலும் மேலும் உயர்ந்து உலகத்துடைய அமெரிக்கா மாத்திரம் கஷ்டப்படாது, எல்லா நாடுகளும் இதற்கு பிறகு எண்ணெய் விலை உயர்வால் பண்டங்கள் சேவைகளின் விலை உயர்ந்து பாரிய பொருளாதார அசௌகரியத்துக்கு உள்ளாக போகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சொல்லும் போதுதான் நான் ஒரு Facebookல ஒன்று பார்த்தேன். ஒருவர் எழுதியிருந்தார், எண்ணெய் எவ்வளவு தூரம் உயர்ந்து நம்ம பசி பட்டினியோட இருந்தாலும் பரவாயில்லை, அமெரிக்காவை இந்த வளைகுடாவிலிருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த கருத்தினை Facebookல பதிவு செய்திருந்தார். அந்த கருத்துக்கு பலர் ஆதரவு தெரிவித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க சகோதரர்களே, தற்போது ஈரான் தரையில் மாத்திரம் தனது வல்லமையை காட்டவில்லை, தற்போது கடலுக்குள் ஈரான் இறங்கிவிட்டது. அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை, அதாவது அமெரிக்க நேரம் படி உனக்கு கேடு என ட்ரம்ப் வந்து கத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் தற்போது தனது பேயாட்டத்தை இந்து சமுத்திரம் மற்றும் அரபிக்கடல் பகுதிக்குள் காட்ட ஆரம்பித்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. அதாவது அரபிக்கடல் பகுதியில் இனி அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் அம்பேல் என்பது போல ஈரான் அரபிக்கடல் பகுதியில் பல மந்திர வித்தைகளை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் கடலுக்குள் காட்டி வருவதாக சர்வதேச செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே அரபிக்கடலுக்குள் பிரமாண்டமான அமெரிக்காவுடைய கப்பலை ஈரான் திரத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. கப்பலோ இருந்த இடத்திலிருந்து ஓட்டம் எடுத்துள்ளது. அதாவது அமெரிக்காவின் பிரமாண்டமான அம்பிபியஸ் அசால்ட் கப்பலான USS ட்ரிபோலி மீது ஈரான் கடலுக்குள் இறங்கி அதிநவீன படகுகள் மூலம் சாராமாரியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் அந்த கப்பலுக்கு திருப்பி தாக்க முடியாமல் இருந்த இடத்திலிருந்து தப்பி இந்து சமுத்திரத்தின் மிக தொலைவான தூரத்துக்கு கப்பல் தப்பி ஓடிவிட்டதாக ஈரானிய அதிகாரப்பூர்வ அரச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க அரபிக்கடலில் நின்று கொண்டிருந்த இஸ்ரேலுடைய கப்பல் திடீரென்று மாயமாகிவிட்டதாம். இந்த செய்தியும் ஈரானுடைய அரச ஊடகங்கள் தான் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சொந்தமாக கருதப்படும் SDN-7 என்ற அடையாள குறியீட்டை கொண்ட மிகப்பெரிய கண்டெய்னர் ஷிப் ஒன்று, அதாவது கொள்கலன் கப்பல், ஈரானுடைய அதிரடி தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் அந்த கப்பலுடைய நிலை, அதற்கு என்னானது, தற்போது அந்த கப்பல்
எங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது சம்பந்தமான எந்த ஒரு ரகசியத்தையும் ஈரான் தற்போது வெளியிட மறுக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த கப்பலை அரபிய கடல் பகுதிகளில் தேடி திரிகின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான சூடான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.